தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இப்போது தொடர் செய்தியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனித வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அர்ப்பணை செய்தார். ஈசாக்கோடு கூட இருந்தார், ஈசாக்கின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். யாக்கோபோடு கூட இருந்தார், யாக்கோபின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எந்தெந்த மனிதனோடு கூட இருந்தாரோ அந்த மனுஷனுடைய எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் நாம் எல்லோரோடும் கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்தால் இன்னும் நமக்கு என்ன செய்வார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்றைக்கு இன்னொத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகம புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தர் இங்கே மோசேயை பார்த்து சொல்கிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால், கர்த்தர் ஒரு விசுவாசியோடு கூட இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். அந்த மனிதனை கொண்டு பயங்கரமான பெரிய காரியங்களை செய்வார். இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். மோசேவின் சரித்திரம் முழுவதும் வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை கொண்டு மோசையின் வாழ்க்கையில பெரிய பயங்கரமான காரியங்களை செய்தார். பயங்கரமான காரியம் என்று சொன்னால் அது நமக்கு பயங்கரம் அல்ல, நமக்கு அது அற்புதமாகவும் அதிசயமாகவும் நன்மையாகவும் இருக்கும். ஆனால் அதை பார்க்கிறவர்களுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு அது பயங்கரமாக இருக்கும். அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் மோசையின் மூலமாக செய்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு சம்பவம் நன்றாகவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போய் அடிமையாகி விடுகிறார்கள். யோசேப்பின் நாட்களிலே ஒரு பஞ்சத்திற்காக, பஞ்ச காலத்தில் தங்குவதற்காக அங்கே செல்லுகிறார்கள். அங்கே செல்லுகிறதான வேளையில அவள் அங்கே தங்கிவிடும்போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தபடினாலே இந்த ஜனங்களை அந்த ராஜா அடிமைகளாக பாவித்து நடத்துகிறான். இந்த ஜனங்கள் அங்கே அடிமைப்பட்டு விடுகிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், நல்ல வருமானம் இல்லை, இவர்கள் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். இவர்கள் இப்பொழுது இந்த எகிப்து தேசத்தை வெளியே புறப்பட்டு வருவதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு ஆளை அனுப்பும், ஒரு ரட்சகனை அனுப்பும் என்று அவர்கள் மன்றாடுகிறார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டார். இந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்திருந்த ஜனங்கள், கர்த்தரை யோசிக்காத ஜனங்கள், கர்த்தருக்கு அவர்கள் கூப்பிட்ட சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை ரட்சிக்க அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வர மோசையை நோக்கி கர்த்தர் கூப்பிடுகிறார். மோசையை அழைத்து மோசையோடு கூட பேசி மோசைக்கு வல்லமையை கொடுத்து கர்த்தர் மோசையோடு கூட இருந்து, நான் உன்னை என் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், வா என்னோடு கூட என்று சொல்லி கர்த்தர் மோசேயை எகிப்துக்கு அனுப்புகிறார். அங்கே போகும்போது நாம் பார்க்கிறோம், மோசே பார்வோனோடு கூட பேசுகிறான். கர்த்தர் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கு தேவையான காரியம் என்ன? இந்த எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும், இந்த பார்வோனின் கையை விட்டு வெளியே வர வேண்டும். இதுதான் இந்த ஜனங்களுக்கு தேவை. கர்த்தர் இந்த ஜனங்களை எத்தனையோ சாதாரணமான வழிகளிலே, நீங்களும் நானும் யோசிப்பது போல மிகவும் எளிமையான வழிகளிலே கர்த்தர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் இந்த ஜனங்களை அப்படி நீங்களும் நானும் யோசிப்பது போல எளிமையான வழியை கொண்டு வரவில்லை. யோசித்து பாருங்கள். ஒருவேளை மோசே கேட்டபடினாலே, மோசே பார்வோனிடம் கேட்டபடினால கர்த்தர் மோசே பார்வோனின் மனதை மாற்றி இருக்கலாம். பார்வோன் மனதை மாற்றி பார்வோன் ஒருவேளை இந்த ஜனலை பார்த்து, சரிப்பா நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க புறப்பட்டு போய் உங்க தேவனை ஆராதிங்க, உங்க தேசத்துக்கு போங்க, நீங்க நல்லா இருங்க, சுகமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க சொல்லி அனுப்பும்படிக்கு இங்கே பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் மாற்றி இருக்கலாம். ஒருவேளை அப்படி செய்திருந்தாலும் இந்த ஜனங்கள் வெளியே வந்திருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, நாம் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம்,
ஏரோது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடினாலே, கர்த்தருடைய மகிமையை தான் எடுத்துக்கொண்டபடினாலே ஒரு தேவதூதன் வந்து அங்கே ஏரோது ராஜாவை அடிக்க ஏரோது ராஜா புழுத்து செத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக கூட கர்த்தர் செய்திருக்கலாம். அல்லவென்றால் இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல போர் பயிற்சி, யுத்த பயிற்சி கொடுத்து இந்த ஜனங்கள் எகிப்தியரோடு நன்றாக யுத்தம் பண்ணி நன்றாக சண்டை போட்டு அவளை ஜெயித்து அந்த தேசத்தோடு வெளியே வந்திருக்கலாம், போராடி வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அப்படியும் கர்த்தர் கிரியை செய்யல. இன்னொரு விதமாக சொல்ல போனால் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நாம் அங்கே பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக செனகெரிப் வந்தபோது, செனகெரிப் இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்ட போது எசேக்கியா ராஜா அங்கே கூக்குலிடா, ஆண்டவரே இந்த செனகெரிப்பை பாருமான்றே, எருசலேமை சுற்றி இவன் பாரும், இவன் படையிறங்கி இருக்கிறான், இவன் ஜனங்களை துன்பப்படுத்த தேசத்தை கொள்ளையிட ஆயத்தமாக இருக்கிறான் சொல்லி அவன் மன்றாடும் பொழுது கர்த்தர் ஓரிரவிலே ஒரே ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அந்த ஒரு தேவதூதன் ஒரே இரவிலே 1,85,000 பேரை ஒரே இரவிலே அடித்து சாகடிக்கிறான். அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இத்தனை வழிகளிலே தேவன் இந்த ஜனங்களை விடுவித்து வந்திருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் செய்யாமல் அவர் விரும்பினபடி இந்த எகிப்தின் ஜனங்களை 10 வகையான வாதைகளால் வாதிக்கிறார். இந்த 10 வகையான வாதைகளால் வாதித்ததினால, இந்த 10 வகையான வாதையினாலே இந்த ஜனங்களை வாதித்து தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வாதையாக அங்கே அவர்கள் ஒரு கோலை எடுத்து அடிக்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் கோலை எடுத்து அடிக்கும் பொழுது அங்கே எகிப்தில் இருந்த எல்லா தண்ணீரும் ரத்தமாக மாறிவிட்டது. எகிப்தியர்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு எல்லா தண்ணீரும் ரத்தமாக மாறிவிட்டது. முதலாவது அற்புதமாக தேவன் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். அப்பொழுதும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். தன் ஜனங்களை வெளியே அனுப்புவதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. இரண்டாவது பயங்கரமான ஒரு அற்புதமாக எகிப்தின் தேசம் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் தவளைகளை வர பண்ணுகிறார். அதே போல தவளைகள் தேசமெங்கும் நிரம்புகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தவளைகள் பாதிப்புக்குள்ளாக்கவில்லை, பாதிப்பே இல்லை. இஸ்ரவேலுக்குள்ளாக, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளாக தவளைகள் செல்லவில்லை. எகிப்தியர் இந்த பகுதிக்குள்ளாக தவளை சென்று இப்படியாக தேவனாகிய கர்த்தர் இரண்டாவது பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இதற்கும் பார்வோன் மசியவில்லை, இதற்கும் பார்வோன் சம்மதிக்கவில்லை. எங்கேயும் பார்வோன் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் எதிர்த்து நிற்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் தேசமெங்கும் பேன்களை வரவிடுகிறார். பேன்கள் வந்த பிறகும் பார்வோன் கர்த்தருக்கு இணங்கவில்லை. மறுபடியும் கர்த்தர் வண்டுகளை அந்த எகிப்தின் தேசம் முழுவதும் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, ஐந்தாவது வாதையாக மிருக ஜீவன்கள் எல்லாம் மறித்து போகிறது. எகிப்து தேசத்தில் எல்லா மிருக ஜீவன் மறிக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு மிருக ஜீவன் கூட மறிக்கவில்லை. இப்படியாக கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இது எகிப்தியருக்கு பயங்கரமாக இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாக, அடையாளமாக, அதிசயமாக, நன்மையாக இருக்குது. கர்த்தர் செய்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், தம்முடைய பிள்ளைகளுக்கு அது அற்புதமாக இருக்கும். ஆனால் சத்துருக்களுக்கோ அது பயங்கரமாக இருக்கும். அதே போல இங்கே பார்க்கிறோம். ஆறாவது அற்புதமாக, ஆறாவது பயங்கரமாக இங்கே எகிப்தில் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் கர்த்தர் கொப்பளங்களை வர பண்ணுகிறார். எல்லாருக்கும் கொப்பளம் வருது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவருக்கும் அந்த கொப்பளம் வரவே இல்லை. இப்படியாக வாதிக்கிறார். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் பார்வோன் சம்மதிக்கவில்லை. அங்கேயும் இருதயத்தை கடினப்படுத்தினார். அதுக்கு அப்புறமாக பார்க்கிறோம் தேவன் வானத்திலிருந்து கல்மழையை பொழிய பண்ணுகிறார். அதற்கும் அந்த பார்வோன் சம்மதிக்கவில்லை. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் தேசமெங்கும் வெட்டுக்கிளியை வர பண்ணுகிறார்கள். வெட்டுக்கிளி வந்து பச்சையாக இருக்கிற எல்லா தாவலும் மென்று தின்று விடுகிறது. அப்பொழுதும் பார்வோனுடைய மனம் கடினமாகிறது. அடுத்ததாக தேசமெங்கும் காரிருளை வர வைக்கிறார். காரிருள் வந்தது. காரிருள் வந்த பிறகும் பார்வோன் ராஜா கர்த்தருக்கு இணங்கவில்லை, ஆரோனுக்கும் மோசேவுக்கும் இணங்கவில்லை. அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருதயத்தை கடினப்படுத்துவதாக காணப்படான். 10வதாக கர்த்தர் ஒரு பெரிய பயங்கரத்தை கட்டெடுக்கிறார். அது என்ன தெரியுமா? எகிப்துள்ள எல்லா குடும்பத்திலும் தலைச்சன் பிள்ளைகள் ஒரே இரவிலே மரிக்கிறது, ஒரே இரவிலே மரிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, இது ஆச்சரியமாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது. ஆனால் எகிப்தியருக்கோ பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் மோசையோடு கூட இருந்து எகிப்தியருக்கு பயங்கரமான காரியங்களை பண்ணினார். ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்காக, உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார், பயங்கரமான காரியங்களை செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு பயங்கரம் நடக்கும். உங்களுக்கு அது நன்மையாக, ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏன் தெரியுமா கர்த்தர் இப்படிப்பட்ட கருத்தை செய்தார்? அவர்
பயங்கரமான தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்து கஷ்டப்பட்டார்கள். இந்த 400 வருஷம் இவர்கள் உழைத்தார்கள், உழைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் சம்பளம் என்று ஒன்று வாங்கவே இல்லை. ஏதோ கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். எகிப்தியர்கள் இவங்ககிட்ட வேலை வாங்கினாங்க, அவ்வளவுதான். ஆனா சாப்பாடு போடல. சாப்பாடு கொஞ்சம் போட்டாங்க, ஆனா சம்பளம் கொடுக்கல. கொஞ்சம் பசின்னு வர நேரத்துக்கு, அவன் சோர்ந்து போய் உட்கார நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்க, அவ்வளவுதானே தவிர ஆனா சம்பளம் கொடுக்கல. தேவனாகிய கர்த்தர் இதை கணக்கில் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களை யாராவது ஏமாத்த நினைச்சாங்கன்னா, உங்களை யாராவது ஏமாத்தினா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அதை கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வரும்போது அந்த அக்கௌண்ட்டை கர்த்தர் செட்டில் பண்ண வைப்பாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாராவது ஏமாத்தி இருக்கிறாங்களா? உங்களை யாராவது ஏமாத்தி ஏதாவது அபகரித்து இருக்கிறாங்களா? உங்க கஷ்டப்பட்ட சம்பாத்தியம், நீங்க கஷ்டப்பட்ட சம்பாத்தது வேற எங்கேயாவது அனாவசியமா போயிட்டு இருக்கா? நீங்க கவலையே படாதீங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களை அபகரிக்க நினைத்து உங்கள்கிட்ட இருந்து அபகரித்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நூறத்தனையாக கொடுப்பார். இங்கே ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பயங்கரம் நடந்தது. இந்த 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தியர்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, ஆனா சம்பளம் வாங்கல. கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, மோசே, இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற நாளிலே வெறுமையாய் புறப்பட வேண்டாம், சும்மா புறப்பட வேண்டாம், வெறுங்கையாக வர வேண்டாம். இந்த ஜனங்கள் 400 வருஷம் 4 தலைமுறைகளாக இந்த ஜனங்களுக்காக உழைத்திருக்கிறார்கள், ஆனால் சம்பளம் வாங்கவில்லை. இந்த கடைசி நாளில் நீங்கள் புறப்படுகிற கடைசி நாளில் நீங்கள் யாரும் வெறும் கையாக வர வேண்டாம், சும்மா வர வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனவன் தன் அயலான இடத்தில், தன் அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டான இடத்துல வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளும் கேட்டு வாங்கட்டும், அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கும்படி நான் செய்வேன். நான் உங்களோடு கூட சேர்ந்து செய்கிற பயங்கரமான காரியம் அவர்களை கொடுக்க வைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே புறப்படுகிற நாளிலே அங்கே எல்லா எகிப்தியோட வீட்டிலும் தலைச்சன் பிள்ளை செத்து போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க, உங்களிடம் இருக்கிற பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் தாருங்கள் என்று சொல்லிக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இந்த ஜனங்களை பற்றிய பயம் அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அந்த எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு பயம் இருந்தது. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஆகவே அந்த ஜனங்கள் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் கேட்கும் போது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேட்ட உடனே இவர்கள் கேட்டதற்கும் அதிகமாக வாரி வழங்கினார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஜனங்கள் 400 வருஷம் பட்ட கஷ்டத்தை கர்த்தர் வெறுமையாய் விடவில்லை, அதை கணக்கில் வைத்திருந்தார். அவர்கள் புறப்பட்டு வருகிறதான வேளையில அங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை திரளான வெள்ளியோடும் பொன்னோடும் அங்கே இருந்து புறப்பட பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இவ்விதமாய் எகிப்தியரை கொள்ளையிட்டால் சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவனை பிள்ளை, இந்த ஜனங்கள் கொள்ளையடிக்கவில்லை, கொள்ளையடித்துக் கொண்டு வரவில்லை, ஏமாற்றி அபகரித்து கொண்டு வரவில்லை. இவர்கள் 400 வருஷமாய் உழைத்த உழைப்பிற்கான பலனை பெற்றுக் கொண்டு வர. அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் கணக்கு தீர்க்கிற தேவன், யாரையும் வெறுமையாய் விடுகிற தேவன். இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள், வரும்போது சும்மா வரக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இங்கே ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை 10 வகையான வாதியை அனுப்புகிறார். 10 வகையான வாதைக்கும் 10 வகையான பயங்கரமான காரியத்துக்கும் பயந்து போன இந்த ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களே, வெறுமையாய் அனுப்பாம இவர் கேட்டதெல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறார். அன்பான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் ஏன் தெரியுமா உங்க கூட இருந்து அர்ப்பணம் செய்ய போறார்? கர்த்தர் ஏன் தெரியுமா உங்க கூட இருந்து பயங்கரமான காரியம் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்காக அவர் பயங்கரமான காரியத்தை செய்யலாம். உங்களுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்க கேட்டது கிடைக்காது, நீங்க நினைச்சது நடக்காது, உங்க விருப்பம் நிறைவேறாது. அதனால நீங்கள் நினைத்தது நடக்கணும், நீங்க விரும்பினது கிடைக்கணும், உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியம் செய்வார். ஆகையினாலே ஜனங்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஜனங்கள் உங்களுக்கு பயந்து உங்களை மோசம் பண்ண, உங்களை நாசம் பண்ண, உங்களுக்கு தீமை செய்ய, உங்களை அபகரிக்க, உங்களை கொள்ளையாட யாரும் நினைக்க மாட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இது இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, ஆனால் எகிப்தியருக்கோ பயங்கரமாக இருந்தது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியம் செய்வார். இந்த பயங்கரமான காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் உங்கள் சத்துருக்களுக்கோ உங்கள் எதிரிகளுக்கோ அது பயங்கரமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க ஏன் கூட இருந்து மோசேயோடு கூட இருந்து பயங்கரமான காரியம் செய்தீங்களே, அதே போல ஏன் கூட இருந்து பயங்கரமான காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, மோசே கூட இருந்து எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல உங்களோடும் கூட இருந்து அற்புதம் செய்வார். அவர் செய்கிற அற்புதங்கள் உங்களுக்கு அற்புதமாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக இருக்கும். உங்கள் சத்துருக்களுக்கோ அது பயங்கரமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். அது மாத்திரமல்ல,
அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு அற்புதமாய் புறப்பட்டு வந்தால் அங்கே பார்க்கும்போது செங்கடலுக்கு நேராக ஒதுங்கி இருக்கிறார்கள். செங்கடலுக்கு பக்கத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சமுத்திர மார்க்கமாய் செல்ல கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆகினாலே இந்த ஜனங்கள் சமுத்திர மார்க்கமாய் சென்றார்கள். எதிரே சமுத்திரம், செங்கடல் இருக்கிறது. ஆனால் இவர் சந்தோஷமாக இருக்கும்போது இவர் சந்தோஷம் ஒரு வினாடியிலே துக்கமாக மாறிவிட்டது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய சந்தோஷம் ஒரு வினாடியிலே துக்கமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? பின்னாடி திரும்பி பார்த்தால் அங்கே எகிப்தின் ராஜா பார்வோன் திரளான சேனைகளோடு இந்த ஜனங்களை மறுபடியும் சிறைபிடிக்க புறப்பட்டு வந்து கூட இந்த ஜனங்கள் மிகவும் பயந்து விட்டார்கள். இந்த ஜனங்கள் நடிகட, ஐயோ நாங்கள் அங்கே இருந்தால் இருந்திருப்போமே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நாங்கள் எப்படி கஷ்டப்படணும், ஐயோ பார்வோன் வந்து எங்களை சாகடிக்க போறானே, பார்வோன் எங்களை கொண்டு போட போறானே, பார்வோன் எங்களை அழிக்க போறானே, ஐயோ நாங்கள் எகிப்துல சந்தோஷமா வந்திருப்பேன், அவங்க கொடுக்குற கால் வைத்து கஞ்சை குடிச்சிட்டு சந்தோஷமா வந்திருப்பேன், ஐயோ இந்த மோசே பேச்சை கேட்டு நாங்கள் இப்படி வந்து ஏடா கூடமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அங்கே புலம்புகிறாங்க. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா எதிர செங்கடல், பின்னால ஓடலான்னு பார்த்தா பின்னால பார்வோனின் சேனை. எவ்வளவு ஒன்றும் பண்ண முடியல. இருதலை கொள்ளி எறும்பு போல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, எல்லாம் முறுமுறுகிறாங்க. அப்போதும் தேவ மனுஷனாகிய மோசே கர்த்தர் நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி துன்பப்படுகிறார்களே, என்ன செய்ய? கர்த்தர் சொன்னார், மோசே உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடி என்று சொன்னார். அப்படியே மோசே தன் கையில் இருந்த கோலை உயர்த்தி பிடிக்கிறான். உயர்த்தி பிடிக்கும் போது ஒரு பெரிய மாபெரும் அற்புதம், ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அங்க நடந்தது. இதுவரை உலக சரித்திரத்தில் நடந்திராத, நடக்கவும் முடியாத ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. அது என்ன? மோசே தன் கரத்தில் இருந்த கோலை உயர்த்தின போது செங்கடல் இரண்டாக பிரிந்து விடுகிறது. செங்கடல் இரண்டாக பிரிந்து, இந்த ஜனங்கள் இந்த செங்கடலை, எந்த செங்கடல் நம்மை அழித்துவிடும், எந்த செங்கடல் தம்மை கொன்றுவிடும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதே செங்கடல் இவர்களுக்காக இரண்டாக பிரிந்து வழிவிடுகிறது. இந்த ஜனங்கள் செங்கடலுக்கு நடுவாக தப்பித்து ஓடுகிறார்கள். ஓடி அக்கறைக்கு செல்ல முற்பட்டு செங்கடலுக்கு நடுவாக ஓடுகிறார்கள். திரும்பி பார்த்தால் இந்த புறமும் வலது புறமும் இடது புறமும் பார்த்தாக்க அங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரமானது, தண்ணீரானது மதில் சுவரை போல நிற்குது. ஜனங்க அழகா சைட் சீன்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா போறாங்க, சந்தோஷமா போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்பயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு கஷ்டம் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னு திரும்பி பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை, பார்வோனுடைய யுத்த சேனை அப்படியே பார்த்தீங்கன்னா பிளந்திருக்கிற செங்கடல்ல அவங்களும் சேர்ந்து வராங்க. இவங்களுக்கு ரொம்ப நடுக்கமாய் போச்சு. ஐயோ கர்த்தர் எனக்கு தான் அற்புதம் செய்வாரு, எனக்கு தான் நன்மை செய்வார் பார்த்தா இந்த எகிப்தியனுக்கும் அந்த நன்மையை செய்யறாரு, அந்த எகிப்தியனுக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யறாரு, நான் தான் சமுத்திரம் பிளந்து அதில் நடந்து வரேன்னா இந்த எகிப்தியனும் வரானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில கூட சொல்றேன், நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்கிற அற்புதம் அனுபவிக்கலாம், ஆண்டவர் செய்யற நன்மையை அனுபவிக்கலாம். ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு நடக்கிற நன்மைகள், உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சத்துருக்களுக்கும் கிடைப்பது போல தோன்றலாம். இந்த எகிப்து ஜனங்கள் செங்கடலுக்குள் நுழைந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் யோசிச்சாங்க. ஐயோ எனக்கு நடக்கிற அற்புதம் அவங்களுக்கும் நடந்துருச்சே, நான் நடந்து வர செங்கடல்ல அவங்களும் நடந்து வராங்களே, எனக்கு கர்த்தர் செய்தது அவங்களுக்கும் செய்யறாரு. ஒரு நிமிஷம் போராட்டம், ஒரு நிமிஷம் கேள்விக்குறி, ஒரு நிமிஷம் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு தான் கர்த்தர் செய்யறதா அவங்களுக்கும் செய்யறாரு, என்ன ஆண்டவரே ஆகியோர். இங்கேயும் மக்கள் மனமடிவாய் போகிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். அவர் என்றும் கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர். எதை செய்தாலும் நன்றாக செய்வார், நன்மைக்கு ஏதுவாக செய்வார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு செய்வார். ஒருவேளை ஆரம்பத்துல புரியாது, நமக்கு கர்த்தர் செய்யற காரியம் சில நேரம் நமக்கு புரியாது. ஏன்னா நம்முடைய வழிகளை போல அவருடைய வழி அல்ல. நம்முடைய வழிகள் பூமி என்று சொன்னால் அவருடைய வழிகள் ஆகாய வானமாக இருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிற கர்த்தர் அவர். சில நேரம் அவர் செய்யறது நமக்கே புரியாது. இன்னைக்கு கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, எது செய்யறாரு புரியாம இருக்கலாம். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை காப்பதற்காக, உங்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு பெரிய காரியம் செய்யறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்தா அங்க பார்வோனின் சேனை பின்னால வந்துட்டே இருக்குது. பயந்து நடக்கிறாங்க. ஐயோ பார்வோன் வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிருவானா,
அழிச்சிடுவானா, கொண்டு போட்டுவானா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ யோசிச்சுட்டு இவங்க போயிருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் நல்லவர். ஒரு சரியான இடைவெளியை 2 பேருக்கு நடுவில் அவர் அப்படியே பார்த்தா 2 பேருக்கு நடுவில் ஒரு சரியான இடைவெளியை அவர் வைத்து கொண்டே வருகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின்னாக எகிப்தியர்கள் வந்து கொண்டே வருகிறார்கள். கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடைவெளியை கர்த்தர் பராமரித்து கொண்டே வருகிறார். 2 பேருக்கு நடுவில் ஒரு சரியான கேப், 2 பேருக்கு நடுவில் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கு நடுவில் கர்த்தர் ஒரு சரியான இடைவெளியை ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம் பராமரித்து கொண்டே வருகிறார். ஒரு சரியான இடைவெளியை ஆண்டவர் அவர் நிர்வகித்து கொண்டே வருகிறார். கரெக்டா நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் செங்கடலை கடந்து அந்த பக்கம் கரை ஏறிடுறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கரை ஏறின நேரத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் எல்லாரும் நடு கடல்ல இருக்கிறாங்க. ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம். என்ன செஞ்சார்னு அப்புறம் சொல்ல போறேன். இப்போ சம்பவத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பக்கம் போய் கரையில் ஏறிட்டாங்க. ஆனா எகிப்தியர்கள் நடு கடல்ல இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர், மோசே உன் கையை நீட்டு அப்படின்றார். மோசே கையை நீட்டினோடனே மறுபடியும் பிரிந்திருந்த செங்கடல் மறுபடியும் ஒன்றாக டமார் என்று அடித்து அது மூடிக்கொள்கிறது. நடுவிலே பார்த்தால் பார்வோனின் சேனை முழுவதும், அவனுடைய ரதங்களும் ரத வீரர்களும் அத்தனை வீரர்களும் சேனைகளும் சேனாதிபதிகளும் பார்வோன் அத்தனை பேரும் செங்கடலிலே மரித்து போனார்கள். செங்கடலிலே ஒன்றுமில்லாமல் அமிழ்ந்து போனார்கள். அவருடைய சத்துருக்கள் இனி இல்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் அவளை நிர்மூலமாக்கினார். கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. செங்கடலை வச்சு சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றுமே காண்பதில்லை.